அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? பிப்ரவரி 2ஆம் வாரம் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களை இனிமேல்தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறது. இதுவரை பல்வேறு வகையான சிரமம், வேதனை, அவமானம், துக்கம், துயரம், துன்பம் என பலவற்றை சந்தித்திருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பாராத சில சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இனிமேல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்து சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் முதன்மையாக உங்களை தேடி வருகிறது. அதற்கு முதல் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது கிரகநிலைகளின் அமைப்பில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று திகழ்கிறார். ராசியின் நாதர் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. என்றால் நவகிரகங்களிலே மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் அதிரடியாகவும் அடாலடியாகவும் சில பணிகளை மேசராசிக்காரர்கள் மேற்கொண்டாலும் கூட அவற்றில் நிறைந்த நன்மையும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். எவ்வளவுதான் நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இந்த வாரம் முழுவதும் வலம் வர போகிறார். சுக்கிரனும் அவருடன் இணைந்திருக்கிறார். சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த வாரத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக சுக்கிரன் லாபத்தில் நுழைய போகிறார். அது மட்டுமல்லாது சூரியனும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரக நிலைகளும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அதில் மிக முக்கியமான 2 இடங்களை தற்போது பெருவாரியான கிரகநிலைகள் அலங்கரிக்க போகின்றன. ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி சுக்கிரன் நகர்ந்து கொண்டிருக்கிறார். சூரியனும் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. ஏற்கனவே வித்யாகரகரான புதன் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக வலுவாக நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மிக வலுவாக லாபத்தில் வலம் பெறுகிறார். எனவே லாபத்தை நோக்கி பல கிரகநிலைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளை மேசராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன் என பல கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக முற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் அமர போகிறார். சுக்கிரன் லாபத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் அரசியலில் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் கூட அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சூரியனும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் தடையும் தாமதமும் இல்லாமல் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விளைச்சல், சிரமம் பெரிய அளவில் குறையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரமாகவும் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நுழைந்து அங்கு ஏற்கனவே வீற்றிருக்கக்கூடிய ராகு
மற்றும் புதனுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் சுக்கிரன். ராகு புதன் என 3 கிரக நிலைகள் தற்போது லாபஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் எதிர்பார்ப்பதை விட இந்த வேளையில் பல மடங்கு லாபம் உயரும், குடும்ப வருமானம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பண வரவில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் நவகிரகங்களிலே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை லாபஸ்தானத்தில் அவருடன் இணையக்கூடிய புதன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் தங்களை நட்பு கிரகமாக பார்த்துக் கொள்கின்றன. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த வேளையில் பல நெருக்கடிகளையும் பல்வேறு வகையில ஏமாற்றத்தை மட்டும் அதிகமாக சந்தித்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடக்கூடிய மிக சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த வேளை உறுதியாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு மட்டுமல்ல, மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை பல்வேறு வகையில தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் வரும். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே விலகி தெளிவான மனநிலையுடன் பல பணிகளை உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் ராகுவும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பல நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய தருணமாகவும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. பெரிய அளவில் முயற்சியின்றி பல வெற்றி வாய்ப்புகளை சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று விரயத்தில் சனி இருந்தாலும் முழுமையாக அதி தீவிரம் அடையாத விரய சனியாக பார்க்கப்படுகிறாருங்க. மார்ச் மாதத்தில் இருந்துதான் அதி தீவிரமாக சனியினுடைய விரய சஞ்சார அமைப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும். அதற்கு முன்னதாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு என்பதால் இந்த வேளையில் பின் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் குரு பகவான். தனஸ்தானத்தை நோக்கி நகர்வது ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களை விளக்கும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை மிகவும் வலுவாக பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட பல சிக்கல்கள் தானாக விலகக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் நிச்சயமாக விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கைகூடும்.